பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல தொடங்கப்பட்ட இந்த போர் 108 நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? இதுதான் ஃபைனலான ஒப்பந்தமா? இந்த ஒப்பந்தத்தை கெடுக்கணும்னு இஸ்ரேல் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல போரை தொடங்கின அன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொன்னாரு? வீடியோல பாருங்க. When we are finished, take over your government. It will be yours to take. This will be probably your only chance for generations. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுக்குள்ள புகுந்து ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகு ஈரான் மக்கள் அவங்க இந்த அரசாங்கத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் தொடங்கின அன்னைக்கு சொல்றாரு. ஆனா இப்ப 108 நாட்களுக்கு பிறகு இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன திரும்ப சொல்றாரு? ஈரானோட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவேறிடுச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை எந்தவித கட்டணமும் இல்லாம திறந்துட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. எது ஏற்கனவே திறந்தே இருந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை போரை தொடங்கி மூட வச்சு இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் கிட்ட பேசி நாங்க திறக்க வச்சுட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர்ல சாதிச்ச விஷயம். ஈரான் மேல இந்த போரை தொடங்கினதுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டார்ல டொனால்ட் ட்ரம்ப். அதை எதையுமே அவர் இந்த போர்ல சாதிக்கல. மாறாக இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டு தேவையில்லாம இந்த போரை தொடங்கி அந்த போர் வேற பக்கமா போய் அது ஈரானை பலப்படுத்தி இப்போ பலப்படுத்தின ஈரான் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கான அந்த ஏற்பாடாக தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேறி இருக்கே தவிர அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய இலக்குகள் எதுவுமே இந்த ஒப்பந்தத்துல நிறைவேற்றப்படல. இருந்தாலும் போற முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன், அமைதி திரும்பிருச்சு, இதுக்கு முன்னாடி எந்த அதிபர்களாலையும் செய்ய முடியாததை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையா மார்த்தடிக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை எல்லாம் முடக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கல்ஃப் வழியாக போற கப்பல்களை எல்லாம், அந்த முடக்கத்தை உடனடியாக நீக்கிறதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் உடனடியாக திறக்கப்படாது. வெள்ளிக்கிழமை அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுது. அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தானதுக்கு பிறகு அது திறக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்பே சொல்லியிருக்காரு. காரணம், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல கன்னி வெடிகள் இருக்கு, அதையெல்லாம் நீக்கிறது கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சுவிட்சர்லாந்துல வர ஜூன் 19ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அநேகமாக அது ஜெனீவாவில தான் கையெழுத்தாகுது அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. சரி, இது அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க? ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க தான் அமெரிக்காவுடனான இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைனலைஸ் பண்ணதுக்கு ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஈரானும் இந்த போர் முடிவுக்கு வருது, அந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏற்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஈரான் வெளியுறவுத்துறையினுடைய துணை அமைச்சர் கசிம் கரிபப்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்க ஓகே சொல்லியிருக்கோம். இந்த ஓகே சொன்னதின் அடிப்படையில உடனடியாகவும் நிரந்தரமாகவும் அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்படுது. நல்லா நோட் பண்ணுங்க, ஈரான் மேல நடத்தப்படுற தாக்குதல் மட்டும் கிடையாது, லெபனான் உட்பட மேற்காசியாவில் நடந்துகிட்டு இருக்கிற அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்படும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி வெளிப்படையாக பேசல. ஜூன் 19ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இல்லையா, அன்னைக்கு தான் நாங்க எல்லா டீடைல்ஸையும் வெளியிடுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புல சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி பார்க்கணும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு முதற்கட்ட ஒப்பந்தம் தான். இன்னும் பல விஷயங்கள் இறுதி செய்யப்பட வேண்டியிருக்கு. குறிப்பா டெக்னிக்கல் டீடைல்ஸ் நிறைய பேச வேண்டியிருக்கு. அணுசக்தி திட்டத்தை நாங்க கைவிடணும் அப்படின்னா அதுல டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அடுத்த 60 நாட்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரம் அந்த காலகட்டத்துக்குள்ள எதிரி நாடு, குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல், இவங்க எப்படி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்றாங்க, சின்சியரா ஃபாலோ பண்றாங்களா, அதை செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறத கண்காணிப்போம். அதை பொறுத்தும் எங்களுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு ஈரான் ரொம்பவே தெளிவாக சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த போரை முடிக்கிறதுக்கான ஒரு விருப்பத்தை தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்களே தவிர நிரந்தரமாக இந்த போர் முடியணும் அப்படின்னா இறுதியான ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாகணும். இன்னும் சிம்பிளா நம்ம ஊர்ல நடக்கிற எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்ப தமிழக அரசு பல்வேறு நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுருச்சு. 10,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க, 5,000 கோடிக்கு போட்டாங்க, மொத்தம் 2 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம செய்தியில கேள்விப்படுறோம் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்? சொன்ன உடனே அந்த நிறுவனம் அவ்வளவு தொகையை எடுத்து கொடுத்துருவாங்களா? கிடையாது. நாங்க உங்க ஊர்ல இப்படி ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம், அதுக்கு 5,000 கோடி செலவு பண்ண விருப்பப்படுறோம் அப்படின்னு
அவங்களுடைய இன்டென்ஷன், அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல என்ன சொல்லுவாங்க, நீங்க அப்படி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க குறைந்த விலையில நிலமும் அதுக்கான கிளியரன்ஸையும் சீக்கிரமா பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. இது ரெண்டுமே டாக்குமெண்ட் ஆகிறதுக்கு பேரு தான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் கையெழுத்தாகி இருக்கு. அதுல ரெண்டு தரப்புமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது முடிவுக்கு வர்றது எப்போ அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது தான். அதுக்கு இடையில இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கு. ஸோ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வைத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தான் ஃபைனலான அக்ரிமெண்ட்டை நோக்கி போகும். அந்த ஃபைனலான அக்ரிமெண்ட்டை வச்சு தான் அதுக்கு அடுத்து இந்த பிரச்சனை எதுவுமே வராத மாதிரியான நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால இந்த போர் நிரந்தரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஆறுதல் அடைஞ்சிட முடியாது. அடுத்த 60 நாட்களும் ரொம்ப முக்கியமான குரூஷியலான பீரியட். அந்த 60 நாட்கள்ல அமெரிக்காவும் ஈரானும் அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். குறிப்பா இஸ்ரேல் அதை உள்ள புகுந்து கெடுத்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் இந்த போர் நிக்கிறதுல, இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுல முக்கியமான பங்கு வகிச்சது பாகிஸ்தான். கடைசியில கத்தார் உள்ள வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த 2 நாடுகளுடைய தலையீட்டின் அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு இப்போ ஒரு முடிவுக்கு வந்து நின்றுருக்கு. அதனால அமெரிக்கா தரப்புலையும் சரி, ஈரான் தரப்புலையும் சரி, உலக அளவிலும் சரி, பாகிஸ்தானுக்கும் கத்தாருக்கும் பல்வேறு நாடுகள் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும், சரிப்பா இப்ப போர் நின்றுச்சு, யார் இந்த போர்ல ஜெயிச்சது அப்படிங்கிறது தான். யார் இந்த போர்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, ஒப்பந்தத்துல பேசப்படுது அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 2 நாடுகளுமே இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கிளியராகவே யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்லிட முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி சாம்பிளா சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு பட்டிருக்கு. குறிப்பா அமெரிக்கனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அதனுடைய செக்ரட்டரி பீட் ஹெக்ஸட் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் பிலிம் நடத்துற மாதிரியே அவர் இந்த போரை வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவர் சில விஷயங்களை உளறி இருக்காரு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோவை பாருங்க. That's the big difference between this and JCPOA and the way Obama did it. Obama, they begged Iran for a deal, and we bombed Iran and then put in a blockade and then ran ships through and then have restarted when necessary to ensure that they come to the table for a great deal. So our military posture will be whatever it needs to be to ensure they're compelled over this 60 days through the memorandum of understanding that they live up to what they said they would do. The document says Iran will never have a nuclear weapon, won't seek one, won't buy one, won't have one. JCPOA and in 60 said that days, too. there'll be negotiations to make that final. But they didn't have the threat of military force the way that we do, that Iran respects in a very way that their regime is more devastating, more devastated than it's ever been in its 47 years. And that's why they're at the table. So the huge difference is we did this from a position of strength. President Trump led with military might. That military might will stay as long as necessary. You know, ஒரு தனியார் ஊடகத்துக்கு பீட் ஹெக்ஸட் பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஈரானால இனிமேல் அணு ஆயுதமே தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்கன்னா, இததானே ஒபாமா காலத்துல போடப்பட்ட JCPOA அப்படிங்கிற அந்த ஒப்பந்தமும் சொல்லுச்சு அப்படின்னு உடனே இவர் டக்குன்னு திக்குமுக்க ஆடிறாரு. இல்ல நாங்க வந்து ஈரான் மேல வலு போட்டு ஸ்ட்ரென்த்தான ஒரு பொசிஷன்ல இருந்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கோம். ஒபாமா காலத்துல ஈரானை கெஞ்சி கெஞ்சி அந்த ஒப்பந்தத்தை போட்டாங்க அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. ஒரு காமெடியில சொல்லுவாங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு பீட் ஹெக்ஸட் பேசுறது. ஏன்னா அந்த JCPOA அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் இருந்திருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு தூரம் போருக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறினது யார் தெரியுமா? இதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் 2015ல முதல் முறை அதிபராக இருக்கும்போது வெளியே வந்தார். அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டை வச்சு இவங்களே போருக்கு போய் இப்ப அதே பழைய அக்ரிமெண்ட்லயே திரும்பவும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இது கண்டிப்பா அமெரிக்காவுக்கான வெற்றியே கிடையாது. தேவையில்லாம இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ஒரு போரை தொடங்கி பல பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி திரும்பவும் ஈரான் சொல்ற விஷயத்தை தான் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, JCPOA அந்த ஒபாமா காலத்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போடும்போது ஈரானுக்கு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த ஒப்பந்தம் இப்ப ஈரானோட கையெழுத்தாயிருக்குல்ல,
அதுலயும் 25 பில்லியன் மதிப்பிலான ஈரானுடைய சொத்தை விடுவிக்கிறதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல் அமெரிக்க ஊடகங்கள்ல வெளியாகியிருக்கு. ஸோ இதை வச்சும் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சாதகமானதாக இந்த ஒப்பந்தம் கிடையாது. நிச்சயமாக அமெரிக்கா இதன் மூலமாக நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அறிவிக்கவே முடியாது. அதே பேட்டியில அந்த பத்திரிகையாளர் திரும்பவும் பீட் ஹெக்ஸத்தினுடைய மூக்க உடைச்சிருக்காங்க. எந்த விஷயத்துல அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் விஷயத்துல. இந்த வீடியோவை பாருங்க. By the way, I think your viewers need to remember, Project Freedom never stopped, and we've run 125 million barrels of oil through the Straits, and Iran couldn't do anything about it. How many ships from Iran have transited our blockade? Zero. We have controlled the Straits this entire time. Right, This but you're going to MOU will negotiate with them open to immediately and reopen gradually. it. பீட் ஹெக்ஸத் என்ன சொல்றாரு, இத்தனை நாட்களாக நாங்க தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம், ஒரு கப்பல் கூட அந்த பக்கம் போக முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பத்திரிகையாளர் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க கண்ட்ரோல்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு எதுக்காக ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பாயிண்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. இவர் பேபன் ஸ்டக் ஆகுறாரு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கான எந்த விஷயமும் இல்லாத ஒரு ஒப்பந்தமாக தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் முழுமையான டீடைல்ஸ் வந்ததுக்கு பிறகு கிளியரா என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதுல சொல்லலாம். சரி, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் எப்படி இந்த ஒப்பந்தத்தை கெடுக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தான் இந்த போர் தொடங்கினதுக்கு காரணம், இந்த போர் நீடிக்கிறதுக்கும் காரணம், அவங்க இல்லைன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு நிறைய முறை சொல்லும்போது சில நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல கோச்சுக்கிட்டாங்க. இல்ல நீங்க வந்து ஒன் சைடடா பேசுறீங்க, இஸ்ரேல் வந்து அப்படி பண்ணல, ஈரான் தான் அப்படி பண்ணுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வச்சாங்க. ஈவன் தோ நம்ம ஆதாரத்தோட சொல்லும் போதும். ஆனா பாருங்க, இப்பவும் இஸ்ரேல் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இப்போயும் நான் அதை ஆதாரத்தோட சொல்றேன். ஜூன் 14 நைட்டு இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து ஓகே அப்படின்னு ரெண்டு தரப்புல இருந்தும் வாயை திறந்து சொல்ல போறாங்க. ஆனா காலையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்றாரு. இதுல நாங்க லெபனான் தலைநகர் பெய்ரூட் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது வீடியோவே எடுத்து போடுறாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஈரான் மேல மட்டும் கிடையாது, லெபனான் மேலையும் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பா லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மேல அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க திரும்ப இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த எச்சரிக்கையை மீறி பெய்ரூட் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இது கடந்த வாரம் நடந்தது. அப்படி நடந்ததுக்கு பிறகும் பேச்சுவார்த்தை வந்து நாங்க தாக்குதலை நிறுத்துறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆக போற அன்னைக்கு இஸ்ரேல் திரும்பவும் பெய்ரூட் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறது தானே இஸ்ரேலினுடைய எண்ணம். இதை தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்றாரு. இன்னைக்கு காலையில இஸ்ரேல் பெய்ரூட் மேல நடத்தின தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய தாக்குதல். குறிப்பா இன்னைக்கு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்து கிட்டத்தட்ட விஷயங்கள் எல்லாம் ஓகே ஆகிற சிச்சுவேஷன்ல இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிற தேவை கிடையாது. இதுக்கப்புறம் யாரும் தாக்குதல் நடத்தாதீங்க, அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஹெஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, தாக்குதல் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால டொனால்ட் ட்ரம்பே போடுறாருன்னா பாத்துக்குங்க. சரி, இந்த ஆதாரம் பத்தாதா, இன்னைக்கு அமெரிக்கானுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு போன் கால் மூலமாக. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. The Israelis struck Beirut, we were very worried, and we saw a lot of evidence that the Iranians were going to launch a large number of missiles at the Israelis. With our communication with them over the course of getting to this signed peace deal, they assured us that they were not going to respond to the Israelis, and they were going to sign this agreement and get to peace. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் பெய்ரூட் மேல தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு ஈரான் மிகப்பெரிய அளவுல ஏவுகணை தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. நாங்க ஈரான் கிட்ட பேசி அந்த தாக்குதலை நிறுத்த வச்சோம். நாங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க தாக்குதல் நடத்த மாட்டோம், இந்த ஒப்பந்தத்தை ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க அப்படின்னு ஜேடி வேன்ஸ் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அமெரிக்கா மட்டும் ஈரான் கிட்ட பேசி அந்த தாக்குதலை நிறுத்தல அப்படின்னா இன்னைக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்காது, அது ஃபைனலைஸும் ஆகியிருக்காது. ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருப்பாங்க, இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த போர் வந்து தொடர்ந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் ஏசியாவில் பிரச்சனைக்கு காரணம் இஸ்ரேல் அப்படின்னு. ஜூன் 2025, பிப்ரவரி 2026
2 முறையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே தாக்குதல் நடத்தினது இந்த போர் வெடிச்சதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேல். இப்ப இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த பேச்சுவார்த்தையும் கெடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். அதனால தான் நியூயார்க் டைம்ஸ் கொடுத்த பேட்டியில டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொஞ்சம் டஃப் கை தான் அவரோட பேசுறது. ஆனா அதுக்காகலாம் இப்படி பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கணும். காரணம் அமெரிக்கா மட்டும் ஈரானை தடுக்கல அப்படின்னா இந்நேரம் அவங்க கையில அணு ஆயுதம் வந்திருக்கும். அந்த அணு ஆயுதத்தை வச்சு 2 மணி நேரத்துல இஸ்ரேலை அழிச்சிருப்பாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்ப நிறைவேறி இருக்க இந்த ஒப்பந்தம் அதுல இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி விருப்பம் இருக்கும்? அதை வெளிப்படுத்துற வகையில இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கேட்ஸ் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நாங்க லெபனான், சிரியா, காசா அதுல இப்ப ஆக்கிரமிச்சிருக்கோம்ல அந்த பகுதியிலிருந்து வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது விஷயம், எதிர்காலத்துல ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை அழிக்கிற வகையில நாங்க இண்டிபெண்டன்டாக, அதாவது அமெரிக்கானுடைய துணை இல்லாம செயல்படுறதுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ராணுவமான ஐடிஎஃப்க்கு அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலேயே ஏதோ உரசல் ஏற்படுற மாதிரி நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய எல்லையை ஒட்டி அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி, தூரத்துல அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி, தூரத்தில்னா அவர் ஈரானை தான் சொல்றாரு, எந்த அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி நாங்க அதை தைரியமாக எதிர்கொள்வோம், எந்த விதமான சலுகையும் காட்ட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அமெரிக்காவும் ஈரானும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்குள்ள அமைதி திரும்பினாலும் அந்த அமைதியை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பை இஸ்ரேல் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கண்ல விளக்கணையை விட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியுது. சோ இஸ்ரேலுக்கான அந்த இடத்தை கொடுக்காம இருக்க வேண்டியது அமெரிக்காவுடைய பொறுப்பு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியாகி இருக்கு அப்படிங்கிறத உலகமே வரவேற்று இருக்கு. குறிப்பா ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி இவங்கெல்லாம் ஈரான் மேல போடப்பட்ட தடையை நீக்கிறது கூட நாங்க ரெடியாக இருக்கோம். அடுத்த கட்டமாக அந்த 60 நாட்கள்ல டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா, அவங்களுடைய அணுசக்தி திட்டத்தை பத்தி, அதுல நல்ல முடிவு எட்டப்பட்டுருச்சு அப்படின்னா நாங்க ஈரான் மேல இருக்கிற அந்த பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு முன்வரோம் அப்படின்னு அவங்களும் சில பாசிட்டிவான சிக்னல்ஸை காட்டியிருக்காங்க. இதுக்கிடையில ஒரு சோகமான நிகழ்வும் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முடக்கம் காரணமாகவும் இந்த போர் காரணமாகவும் ஓமனுடைய துறைமுகத்துல எம்டி செலஸ்டியல் அப்படிங்கிற ஒரு கப்பல் முடங்கி நிக்குது. அந்த கப்பல்ல இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்த் உயிர்த்தநாதன் 35 வயது தான் ஆகுது. உடல்நலக் குறைவால அங்க பாதிக்கப்பட்டு அந்த கப்பல்ல இருந்திருக்காரு. அவசர உதவி கேட்டிருக்காங்க. இருந்தும் அவருக்கான அந்த மருத்துவ உதவி கிடைக்காதனால ஜூன் 11ஆம் தேதி அவர் உயிரிழந்திருக்காரு. தூத்துக்குடியை சேர்ந்தவர் தான். அவருடைய உடலை பாதுகாத்து வைக்கிறதுக்கான வசதி கூட அந்த கப்பல்ல இல்ல. ஐஸ் வாட்டரை ஃபில் பண்ணி அந்த வாட்டர் கேனை எல்லாம் அவருடைய உடல் மேல வச்சு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த கப்பல்ல இருக்கிற மற்ற மாலுமிகள் எல்லாம் செயல்பட்டிருக்காங்க. அந்த தகவல் சோசியல் மீடியா மூலமாக மிகப்பெரிய அழுத்தம் வந்ததுக்கு பிறகுதான் இப்ப இந்திய அரசாங்கமும் அழுத்தம் கொடுத்து அவருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கெஞ்சி கேட்டிருக்காங்க. மாலுமிகளுக்கான அந்த சர்வதேச யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, அவசர கால உதவி கேட்கப்பட்டுச்சு, அதை சரியாக கவனிச்சு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் நிஷாந்தை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த மாதிரியான கப்பல்கள்ல போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்ல, போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாம நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. ஊழியர்களுக்கு ஒண்ணு அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. அதையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு அந்த சங்கம் வலியுறுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு 4 நாள் முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா யாருக்கு தெரியும், நிஷாந்த் இன்னைக்கு உயிரோட கூட இருந்திருக்கலாம். அவருடைய குடும்பத்தினருக்கு நம்ம ஆழ்ந்த வருத்தங்களை சொல்லிக்கலாம். பார்ப்போம். இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒப்பந்தம் ஜூன் 19ஆம் தேதி கையெழுத்தாகுது. கையெழுத்தாகும் போது தான் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுல என்ன இருக்கு அதை பத்தியும் அடுத்த 60 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.